கிராமத்து சிறு வண்ணப்பூக்களோடு கூடிய கிராமத்து சமையல். இன்று நம்ம வீட்டில் பூத்த வாழைப்பூவை பறித்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது வாழைப்பூ கோலா உருண்டை செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம பறித்த வாழைப்பூவை எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சுக்க போகிறோம். அதுக்கு வாழைப்பூவில் மேலே ஒரு நரம்பு இருக்கும், கீழே பாருங்கள் வெள்ளையாக இருக்கும். இது ரெண்டையும் எடுத்துட்டோன்னா இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு அலசி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தோம்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, நம்ம சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்ச வாழைப்பூ, மல்லித்தழை, கருவேப்பில்லை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசை, பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ பட்டையை போட்டுக்கிட்டோம், அடுத்து ஏலக்காய், அடுத்து கிராம்பு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா திடமாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. இதில் நம்ம அடுத்து கசகசா சேர்த்துக்கங்க. கசகசாவோட சீரகம், சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தேவையான அளவு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு, அதோட மிளகாய்த்தூள், போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் வடைக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச வாழைப்பூவையும் கூட சேர்த்து அரைச்சி இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த உருட்டி வச்சுருக்க இந்த கோலா உருண்டையை எடுத்து எண்ணெயில் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பிரட்டி விட்டு நல்லா வேக விட்டிக்கலாம். ஒரு பொன் வறுவல் நல்லா வந்துடும். அந்த பொன் வறுவலாக நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு வாழை இலையை வச்சு அதில் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இப்போ நமக்கு தேவையான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு டீயை ஒன்று போட்டுட்டு அந்த டீயை கோலா உருண்டை ஒரு ஸ்நாக்ஸாக வச்சுக்கிட்டு சாப்பிட்டுடலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். பிடிச்சதான் சேனல் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.